சொல்லிட்டே இருக்கேன். என்ன நீ நக்கல் மயிரா பேசிட்டு இருக்க? ஓ இப்ப எதுக்கு நீ எனக்கு முடியாது ஃபர்ஸ்ட். தேவலே ஏன் போடி ஏன் ஒரு வாரமா தண்டல் கட்டலையா நீ? தண்டல்காரர் வந்து இங்க கட்டிட்டு போறாரு. ஒரு வாரமா கட்டாம என்னதான் பண்ணிட்டு இருக்கற நீ சம்பாதிக்கிற காசை? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? நீ வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறியா வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? கொஞ்ச நேரமா ரிலாக்ஸ் ஆகலாம் தான் நான் வீட்டுக்கு வரேன். அதுவும் நீமே வர வேணாம்னு நினைக்க போறேன் நான். வீட்டுக்கு கடன்காரங்க வர அளவுக்கு எதுக்கு நடந்துக்கிறேன்னு தான் நான் உன்னை கேக்குறேன். கடன்காரங்க வீட்டுக்கு வர அளவுக்கு நான் ஒன்றும் நடந்துக்கல. எனக்கு ஒன்றும் வேணும்னு நான் செய்யல எந்த வேலையுமே. நீ அவங்களுக்கு கடன் கட்ட வேண்டியதானே? வாங்க தெரியுதுல, அதே மாதிரி கட்ட தெரிய வேண்டியதானே? இந்த மாசம் சமாளிக்கணும்னா அடுத்த மாசம் எனக்கு கொடுக்குற பிரச்சனை விட நீ தான் எனக்கு அதிகமா பிரச்சனை கொடுக்குற. நீ கட்டிருந்தீனா அவங்க எதுக்கு வீட்டுக்கு வர போறாங்கன்னு தான் நான் உன்னை கேக்குறேன். வீட்டுக்கு வர போறதுல இனிமே வேலைக்கே ஓட போறேன் நான். பாத்துட்டே போக வேண்டியது பிரச்சனையா இருக்குது. வந்தாங்கன்னா பதில் சொல்லி அனுப்ப வேண்டியதானே? ஆனா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு போனையாவது எடுத்து தொலைய வேண்டியதானே? அப்புறம் நீ பேசுறது எதுக்கு வீட்டுக்கு வர அளவு வச்சுக்கிற? என் தலையெழுத்து என்ன பண்றது? சரி அவர் ஃபோன் பண்ணாராம, ஏன் ஃபோன் எடுக்கல? ஃபோன் எடுக்க வேண்டியதானே? நீ ஃபோன் எடுத்துட்டீனா அவர் வந்திருக்க மாட்டார்ல. ஏன் மறுபடியும் கூப்பிட வேண்டியதானே? கையில காசு இல்ல, அதனால ஃபோன் எடுக்கல. அட்டன் பண்ணியிருந்தா அதனால நைன் கத்திட்டே இருப்பா. வேலைக்கு போற வெங்காய வேலைக்கு என்னதான் பண்றியோ தெரியல. வேலைக்கு போகாம ஊர் சுத்திட்டு வரேன் நான். வேலைக்கு போகாம யாருக்கு தெரியும்? சுத்திட்டு தான் வருவியோ என்னமோ. கூட வந்து பாரு, நான் வேலைக்கு போறேனா இல்ல சும்மா சுத்திட்டு வருவேன் நானு. அங்க நான் படுற கஷ்டம் எனக்கு தானே. உனக்கு என்ன வீட்டுல உட்காந்துருக்க உனக்கு என்ன தெரியும்? வேலைக்கு போ, கிடைச்ச வாய்ப்பெல்லாம் விட்டுட்டேன். அப்பெல்லாம் போயிருந்தீங்கன்னா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும். என்ன வேலையை பிடிச்ச கட்டி பிடிச்சிட்டு அழுகுற ஒரு வெங்காயத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. அந்த வேலையினால தான் நம்ம சாப்பிடுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோ முதல்ல. சாப்பிட்டா போதும், சோறு தின்ட்டா போதும். கடன்காரங்களாம் வராங்களா, அதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல. கடன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கட்டிட்டு போறோம். உனக்கு அவ்வளவு அசால்ட்டா இருக்குது வந்து வீட்டுல கடன்காரங்க நின்று கத்துறதெல்லாம். கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாம தான் இருக்கிறதாட்டு. ஆமா எனக்கு சூடு சொரணை உனக்கு நிறைய இருக்குல்ல ரொம்ப. ஆமா அதனாலதான் கோவம் வருது வந்து கத்துனாங்கன்னா. கடை கட்டினா இன்னைக்கு கட்டலாம் நாளைக்கு கட்டிட்டு போறோம். நாளைக்கு எப்படி கட்டுவேன்? இல்ல நாளைக்கு எப்படி கட்டுவேன்? வேலைக்கு போன இடத்துல சம்பளம் வரல, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் ஓடுதுங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ முதல்ல. நான் வேலைக்கு போறனாலும் விட மாட்டேங்கிறேன். நீ வேலைக்கு போற காசு ஒரு 5 பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. கொஞ்சமாவது எடுத்து வைக்க முடியுதா குழந்தைங்களுக்குன்னு? வேலைக்கு போறானா வேலைக்கு போயிட்டு வந்தானா அவன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் மூஞ்ச காமிக்காம இருக்கிறியா முதல்ல? ஆமா வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா மூஞ்ச காட்டாம இருக்கலாம். எந்த வீட்ல தான் பிரச்சனை இல்ல, நமக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கா? எல்லாம் ஒண்ண மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்களா இருக்கு. அவங்க பிள்ளை பொண்டாட்டி எப்படி வச்சுக்கிறாங்க? இங்க உட்கார்ந்திருக்கான். அங்கங்க ஃபாரின் போனவெல்லாம் எப்படி சம்பாதிச்சுட்டு எப்படி எல்லாம் இருக்கிறாங்க வீடு வாசலோட. இங்க ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு கூட முடியல. என்ன வந்து நீ துரத்திட்டா நீ நிம்மதியா இருப்ப. அதுக்கு தானே நீ பைடியா பண்ணிட்டு இருக்கிற. துரத்திட்டா நிம்மதியா இருப்பேன்னு இல்ல, கொஞ்சமாவது யோசின்னு சொல்றேன் நானு. என்ன யோசிக்கணும்? பிள்ளைங்களை வேலைக்கு போறேன், வாரத்துல ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்படி எப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் இப்ப காயதான் வைக்கிற நீ. அதான் ஏன்டா அந்த மாதிரி நினைச்சேன் இருக்கு. இப்ப ஏன்டா கல்யாணம் பண்ணன்னு தோணுது. பிள்ளைகளுக்காக சொல்லல, ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு தோணுது. ஏன் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்க வேண்டியதானே? அதான் அப்பதான் நான் நிம்மதியா இருந்திருப்பேன், நீ நிம்மதியா இருந்திருப்ப. நானும் நிம்மதியா இருந்திருப்பேன் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா. நான் கூட தான் நிம்மதியா இருந்திருப்பேன். கமிட்மெண்ட்னு ஒன்று உருவாக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைய பெற்றுட்டு அதை படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும், சீட்டு சோறாக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், கடன் இருக்கணும். எல்லா தலைவலியும் என் தலையில வந்து விடியுது. வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி பிள்ளைங்க மூஞ்ச பார்த்துட்டு கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகலாம்னு வந்தா அதுக்கு ஒரு இல்லனால மட்டும் தான் உன்னால யாருக்கு கடன் இல்ல இன்னைக்கு. அதுக்கேத்த மாதிரி சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறாங்க, கடன் கட்டுறாங்க. நான் வீட்டுல சும்மா உட்காந்துருக்கேன், நான் சம்பாதிக்க போகாம. அதோட இப்ப இல்லன்றிய தண்டல்கார் வந்துட்டு போறாரு. என்னன்னு கேட்டா காசு இல்லன்ற, சம்பளம் வரலன்ற. சம்பாதிக்கிறது என்ன பிரயோஜனம்? வேலைக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதுக்கு நமக்கு ஊதியத்துக்கு எப்படி நம்மளுக்கு எவ்வளவு செலவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வேலைக்கு போகணும். பாரிக்கு போனா இந்த பிரச்சனை இல்லைல்ல. உனக்கு தான் வாய்ப்பு வந்துச்சு இல்ல, வாய்ப்பு வரலன்னா பரவாயில்ல. தலை வலிக்குது எனக்கு அதுக்கு மேல தலை வலிக்குது. இனிமேட்டு கடன்காரன் ஒருத்தன் கூட வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். வேற யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஒருத்தரும் வந்து இங்க கடன்காரங்க வந்து நிக்க கூடாது யாரும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேட்டு கடன்காரவங்க யாரும் வரக்கூடாது. இந்த கடன் அடைச்சு முடிச்சா இனிமேட்டு கடன் வாங்காத.
நீ கடன் வாங்கி கிழிச்சு எல்லா லட்சணமும் போதும். எது பார்த்து எப்போ பார்த்தாலும் கடன் கடன் கடன், எதுக்கு எடுத்தாலும் கடன் மட்டும்தான் வாங்குற நீனு. கடன் வாங்காம எப்படி பொழப்பு பண்ண சொல்ற? கடன் வாங்கி ஏதாவது லட்சணத்தை பார்த்தனே நான். கடன் வாங்கின லட்சணத்தை வாங்குறதோட சரி, அடைக்கவும் முடியல. வேற ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது கடன் வாங்குறதுல தப்பு கிடையாது. கையில ஒண்ணு அந்த அளவுக்கு என்கிட்ட கொட்டி கிடக்கல. அதுதான் சொல்றேன், நல்ல வேலைக்கு போ. இல்ல நீ போலையா, என்னையாவது போக விடு. என்னையும் போக விட மாட்டேங்கிற. நீ வேலைக்கு இப்பதான் உனக்கு திமிரு மயிறு இவ்வளவு ஏறி போய் கிடக்குது. நீ வேலைக்கு போனீங்க, வேலைக்கு போனா என் தலைமையில ஏறி உட்காந்து நாட்டாட்டு ஆட்டுவேன். அதுக்குதான் உனக்கு இப்ப போக விட மாட்டேங்கிற நீனு. எங்க போனா இவ இஷ்டத்துக்கு இவ இருந்துக்குவாளே, இவ இஷ்டத்துக்கு எல்லாம் வாங்கிக்குவாளேன்ற எண்ணம் உனக்கு. அப்படியே நம்ம கூடவே கிடக்கணும், நம்ம கீழேயே கிடக்கணும். இவ சொல்லிட்டே இருக்க, என்ன நீ நக்கல் மயிர பேசிட்டு இருக்க? கால் பிரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வேலைக்கு போறேன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க மனுஷனை. எதுக்கு படிச்ச நீனு? இல்ல எதுக்கு அடிச்ச? ஒழுங்கு மரியாதையா மூடிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு ஒழுங்கா இருக்க மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருவாங்க அம்மா வீட்டுக்கு. இல்ல போதான் போறேன் நானு. போய் தொலை. நீ இருக்கவே தேவையில்லை, நீ போ. இப்ப எதுக்கு நீ எனக்கு கடைக்கார பிரச்சனையை விட உன் பிரச்சனை தான் எனக்கு அதிகமா இருக்குது. இப்ப நீ என்ன அடிச்ச? நீ பண்ற பழப்புக்கு ஒண்ணுமே கேட்கவே கூடாது. அவ்வளவுதான். நானு கேட்காமலே இருக்கணும். அப்படியே இதோ இப்படி அடி வாங்கிட்டு இப்படியே உன் கூடயே இருக்கணும். வேலைக்கு போனா எங்க எதிர்த்து பேசிடுவாளோ, அவ இஷ்டத்துக்கு அவ இருந்துக்குவாளோன்ற நினைப்பு. வாயை மூடிக்கோ. இதோட உனக்கு நான் சொல்லிட்டேன். சரி வராது. ஒழுங்கெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் தேவையில்லை, ஏஞ்சி போடி, ஏஞ்சி போ. நீ உன இருக்க தேவையில்லை, சாவடிச்சிருவோம். நான் சொல்லிட்டேன்.